பாப்பா, இது என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு பாப்பா. உன்னை வாட்டி உன்னோட உடம்புல என் உடம்ப நான் இணைச்சு கொண்டு என் கம்பெல்லாம் எடுத்து எல்லா இடத்துலயும் தடவி உன் முளைய புடிச்சு அதை நல்லா நான் நக்கி உனக்கு நான் மூடை ஏத்தி விட்டேன் பாப்பா. நீ என்னை விட்டு போயிட்ட பாப்பா. ஆனா நான் உன்னை ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிட்டுட்டேன் பாப்பா. இனிமே நீ என்னை விட்டு போனா கூட உன்னை நான் நல்லா அனுபவிச்சுட்டேன். ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு அனுபவிக்க முடியுமோ உன்னை நான் எல்லாமே நான் பார்த்து உன்னை எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன் பாப்பா. இனிமே எவன் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது பாப்பா. ஏன்னா உன்னோட புண்டைய நக்கி உனக்கு நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் பாப்பா. மச்சி, பிரிக்ஃபீல்ட்ஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்படிதான் இருந்தா. அவ்வளவு அழகா இருந்தா. நான் அவளை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப மூடாயிட்டு. நம்ம கிட்ட வேகமான ஒரு எண்ணெய், அந்த எண்ணெய ஒரு வாட்டி தான் போட்டாலே போதும், இழுத்துறோம். யார் வேணாலும் இழுக்கலாம். இவளை நான் இழுக்க போறேன். இதுக்கப்புறம் எந்த பொண்ணு வேணாலும் நம்ம இழுத்துருவோம். ஆனா இந்த எண்ணெய்க்கு நம்ம அப்படியே நல்ல வேலைப்பாடுலாம் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் இவளை போய் பார்த்து எண்ணெய போட்டு அவர்கிட்ட நான் பேசிடுவேன். ஏய், அவன் நல்லா இவ்வளவு சக்தியா இருக்கான். அவனோட மாந்திரிகத்தை பார்த்தாலே எனக்கே பயங்கரமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கான் எனக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம சாரி மாக்கான் முடிஞ்சிட்டு மக்கள் வர மாட்டேங்கிறாங்க, பொம்பளைங்களும் போகுது. நம்மளோட ஜாமா எல்லாத்தையும் இவன் முடிச்சு விட்டான். நானும் போனேன் சுலாவாசிக்கு, போய் எடுத்தேன். என்ன தப்பு பண்ணேன்னா அந்த தாயா கூட இதை எடுத்துட்டேன். அவன் கிட்ட நேருக்கு நேர் மோத முடியல. அதனாலதான் இந்த மாதிரி வீடியோ செஞ்சு செஞ்சு அவனை கீழே இறக்கணும்னு பாக்குறேன். ஆனா முடியல. என்ன பண்ணாலும் இவன் மேல வந்துகிட்டே இருக்கான். இவனுக்கு மட்டும் தான் எங்கேருந்து இவ்வளவு சக்தி வருது எனக்கே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம வெளியே போய் சொல்லவும் முடியாது. மானம் கேடு. நம்ம அடுத்தது நம்மளோட இடத்துக்கு போய் தான் எல்லாத்தையும் எடுக்கணும். சுலாவாசிக்கு இறங்குறேன். அங்கேருந்து அவங்களோட அந்த இடத்துல இருந்து அவனோட விஷயத்த நான் கத்துக்கணும். அதை போய் நான் கத்துக்கிட்டு நான் வரணும். அவன்தான் கோங் தான். இவனோட மாந்திரிகம் மேலோங்கி இருக்கு. புகி சுலாவாசி தான் இப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு. அதுதான் ரொம்ப மேலோங்கி இருக்கு. என்னன்னு சொல்லணும்னு தெரியல. நான் மறுபடியும் போனோம். அப்ப போய் எடுத்தது டயா கிட்ட எடுத்தாச்சு. வேலை ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அவளை. ஏன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் அவன் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட மாந்திரிகம் தான் மேல இருக்கு. நம்மளோடலாம் அவளை வேலை செய்யாம இருக்கு. மறுபடியும் போய் புகி சுலாவாசில அவன் படிச்ச அந்த இடத்துல போய் அவனோட படிச்ச இடத்துல போய் அவன் யாருக்கிட்ட படிச்சானோ அவன்கிட்ட நான் போய் அந்த அந்த விஷயத்த நான் எடுக்கணும். அப்பதான் என்னோட சாரி மாக்கான் மறுபடியும் என்கிட்ட வரும். இல்லாட்டினா என்னோட விஷயம் எல்லாமே போயிட்டு என் கை விட்டு. அவன் என்ன பண்ணாலும் அப்படி அவன் நிக்கிறான். அவனை சாட்சியே ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த சுலாவாசிக்கு நான் மறுபடியும் போய் தான் வரணும்.